வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் வதக்கிப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி பழம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் உடைச்சி போட்டு அதையும் வதக்கிப்போம். வதங்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு வாசத்துக்கு வதக்கிப்போம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மணத்த தக்காளி இலையை இதில் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுப்போம். 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்படி செய்யும்போது கசக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்து நமக்கு தேவையான அளவு மிக்சியில் தண்ணி விட்டு கழுவி கூட்டி வச்சுப்போம். தேவையான அளவு தண்ணி விட்டு கூட்டி வச்சுட்டேன். இது இப்போது நல்லா கொதித்து கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, அருமையான மணத்த தக்காளி சூப்பு தயார். இது காலையில் வெறும் வயிற்றில் கீரையோடு மென்று சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஆறும். மதியம் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.